இது வெறும் பிரேக்கிங் நியூஸ் இல்ல, இது இதயத்தை நொறுக்கிற பிரேக்கிங் நியூஸ். இந்த நேரத்துல இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நான் தான் உங்க ராஜேஷ். லைவா பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ப முடியாத ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்கு. இன்சல் டவுன்ல இருக்கிற சக்கா டவுன்ல ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இப்ப உயிரோட இல்ல. நம்ம மனச பறிச்சவங்க, டெலிவிஷன் உலகத்துல குயினா இருந்தவங்க. உமா ரகுவன்ஷி அங்க பாருங்க, அங்க பணமா இருக்காங்க. கேமராமேன் கொஞ்சம் தயவு செஞ்சு மேல மாடியை காட்டுங்க. அங்க பாத்தீங்களா, அங்க ஒரு பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்கோட 5வது மாடியில இருந்து இவங்க கீழே விழுந்து இறந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் விபா தத்தா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? போலீஸ். ஹலோ, பேர் என்ன சார்? ஏன் பேரா? சார் நான் ஹீரோ சார். பேரை தான் கேட்டேன், ஹீரோவா ஜீரோவான்னு கேட்கல. உன் பேர் என்ன? சார் கோவிந்த். கோவிந்தா. இவங்க எல்லாரையும் எத்தனை நாளா தெரியும்? ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து இவங்க எல்லாத்தையும் தெரியும் சார். விவாவா உனக்கு எப்படி தெரியும்? சார் கோ ஆக்டர்ஸ் சார். அதாவது நாங்கெல்லாம் ஒன்றா வேலை செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்டு தான் சார். க்ளோஸ் ஃப்ரெண்டா? இல்லை சார், அப்படி இல்லை. கோ ஆக்ட்ரஸ் சார், அதனால அப்பப்போ மீட் பண்ணிப்போம், அவ்வளோதான் சார். நண்பர்களே, இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குங்கிறத நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவங்களை யாராவது பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்களா, இல்ல தான் மனசு வெறுத்து போய் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு அவங்களே எடுத்துட்டாங்களா? நடந்தது என்ன? அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஸ்டார்டம், இதெல்லாம் தான் அவங்களுடைய அழிவுக்கு காரணமா இருந்துச்சா? என் தலைவியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அவளோட தீவிர ரசிகன் நான். அவளை பத்தி தப்பா பேசுறியா? வாய மூடு, வாய மூடு சொல்றல. நீ வாய மூடு. உனக்கு பத்தி தெரியாது சொல்லுமா? நீ வாய மூடுடா. வாய மூடு. இங்க தான் நான் அவகிட்ட பேசணும் சார். ஜெனரலா தான் பேசிக்கிட்டோம். நல்லா இருக்கல்ல? யா, நல்லா இருக்கு. பட் ஐம் சாரி, வாட் டு யூ டு ஃபார் அ லிவிங்? ஐ டு எவ்ரிதிங். லைக்? ஐ ஸ்பெண்ட், ஐ டிராவல், பார்ட்டி. ஓகே. என் சிஸ்டரோட பிசினஸ் எல்லாம் பார்த்துப்பேன். ஹலோ பண்டி. ஏய் ஹலோ ரோமா. அமீனா சார், கோவிந்தோட லைன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கான்னு போய் செக் பண்ணி பாருப்போ. யா. அக்கா சூப்பர், சும்மா கலக்கிட்ட போ. ஒரு நிமிஷம். உன்னோட கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, செம்மையா இருக்கு. இப்பெல்லாம் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. உனக்கும் அந்த கோவிந்துக்கும் அப்படி ஒரு ஜோடி பொறுத்து. வாட்ஸ்அப்புக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க. சிங்கிள் டேக்ல இப்படி ஒரு ஃபேஸ்புக்குக்கும் வர மாட்டேன்றீங்க. கொடுக்க முடியும். அதுவா? அந்த ஷாட் திரும்பி பார்க்கலாமா? ஜோரா மேடம் செட்டுக்கு இந்த இடம் பாருங்க. இல்ல இல்ல, இது ஓகே தானே? அங்கிள் இன்னைக்கு இல்ல, கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அது ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா நான் அப்டேட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே மேம். ரூபா, மேல போனா பிரேக் வேணும்னு கேட்டா. நாங்க எல்லாரும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் வந்துச்சுன்னு வெளியில போய் நாங்க எல்லாரும் பார்த்தோம். சார், அதித்தி மேம். நீங்க விசாரிங்க. எஸ் சார். சொல்லுங்க. ஒரு வழியா வந்துட்டீங்க. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓடவா, வேலைய ஆரம்பிங்க. எஸ் சார். என்ன நடந்தது தெரிஞ்சுக்காம இந்த இடத்துல சார், யாரும் ஒரே நிமிஷம் வெளிய வாங்க. முடிவாதான் நாங்க பிரஸ் வேலை பிரச்சனை பண்றாங்க. நீங்க என்ன தடுத்தாலும் சரி, மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கிறதுல அங்க முடிவா. கொஞ்சம் வழி விடுங்க. எங்க உங்களுக்கு சொன்னா புரியாதா? சொன்னா கேமரா கேட்க கேமரா மாட்டீங்களா? கேமரா கேமரா என்ன பண்றீங்க சார்? சார் ஏதோ சொல்லுங்க சார். சார் என்ன சார் நடந்தது? ஏதோ சொல்லுங்க சார். சார் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் சார், நீ வா. மக்களுக்கு ஏதோ சொல்லுங்க சார் தான் பேச மாட்டேன்னு சொல்றாருல. நீ வா. சார் நீ வா, நான் பேசுறேன். அதுக்கு ரோல் பண்ணிட்டு இருங்க. நீ சார் கிளம்பு. சொல்லுங்க சார். கிளம்பு என்ன சார் சொல்றல. நடந்தது? அதெல்லாம் சார், அப்புறம் நீங்க வேலையை பேசிக்கலாம். பார்க்க நீ விடுங்க சார். கிளம்புறல. நான் மானிட்டர் பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தேன். நீங்க எப்படி என்னுடைய போனை கேட்கலாம்? சார், நாங்க சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. எங்க டியூட்டியை தான் சார் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
சார் இங்க இருக்கிற எல்லாருமே போட்டோ எடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஏதாவது எங்களுக்கு க்ளூ கிடைக்கலாம்ல சார்? ப்ளீஸ் எங்க டியூட்டி எங்களை பண்ண விடுங்க சார். டியூட்டியா? இது ஹராஸ்மென்ட். ஹலோ, என்ன சார் இது? எப்படி சார் நீங்க என் போனை வாங்கலாம்? எனக்கும் சட்டம் தெரியும் சார். நான் இங்க யார்? போனை உடனே வாங்குங்க. ஒருத்தரை விடாதீங்க. ஓகே சார். ஐடி கார்ட்ஸ், டிரைவிங் லைசென்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. கொடுங்க கொடுங்க எல்லாரும் விளையாட்டு நினைச்சீங்களா? ஐடி கார்டை கொடுங்க. ஏய் இந்தா இத படி. கொடுங்கன்னு சொல்றல. ஸ்டேட்மென்ட் வாங்குனதுக்கு அப்புறமா போனை கொடுங்க. போன், ஐடி கார்டு எல்லாத்தையும் கொடுங்க. சில பேர் 2 போன் வச்சிருப்பாங்க, அதையும் வாங்குங்க. எல்லாரும் போனை கொண்டு வந்து இதுல போடுங்க. இப்போ இங்க ஒண்ணு ஷூட்டிங் நடக்கல. This is a bloody crime scene. Understand? எல்லாருடைய ஐடி கார்டு கொடுங்க. ஏய் ஹீரோ, உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா என்ன? போனை கொடு. இந்த படி. ஓகர். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். என்ன விஷயம்? சார், ஐ அம் ரோமா, ஜோரா மேடமோட பிஏ. நான் ஏய் ஷிண்டே, சொல்லுங்க. இல்ல சார், அது என்னோட போனையும் வாங்குங்க. பிடிங்க. ஹாய் ஜோரா, கால் பண்ணேன். ஹாய் ஆனந்த், உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஆமா, உங்களோட பேர் என்ன? பவன். பவன் பேஷ். பவன் பேஷ் இஸ் ஹியர். அங்க என்ன இவ்வளவு சத்தம்? எல்லாரும் கொஞ்சம் சத்தம் போடாம அமைதியா இருக்கீங்களா ப்ளீஸ்? உங்க டிசிபி லைன்ல இருக்காரு. சீக்கிரம் வேலையை முடி பவன். and call me back. ஓகே சார். இந்த கேஸோட சென்சிட்டிவிட்டியை உனக்கு புரிய வைக்கணும்ங்கற அவசியம் எனக்கு கிடையாது பவன். Thank you ஆனந்த். Don't worry sir. Yeah, everything is under control. ஏதாவது வேணும்னா கால். Thank you. I'll see you soon. Bye. இவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், நீங்க என் கூட வாங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. Take your time. நீங்க என்னவோ சொல்லிட்டு இருந்தீங்க. டைரக்டர் சார் என்ன போய் மேடம் கூட்டிட்டு வர சொன்னாரு. அவங்க மேல பிரேக்காக போயிருந்தாங்க. ஸ்மோக் பிரேக். ஆமா. நீங்க என்ன பாருங்க, சொல்லுங்க. அப்புறம் மேல போனவங்க வரவே இல்லை. ஆனா அந்த உஜ்பல் சார் மேல போறத பார்த்து அப்புறம் கோவிந்த் சார், மேடம் உங்க கூட வந்தாங்களா? விபாவா? இல்லையே, அவ ஏன் என் கூட வர போறா? ஜெயின் சார். பவன், you
இன்னும் அங்கதான் இருக்கியா? சார் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு இருக்கேன் சார். உன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ. 20 மினிட்ஸ்ல நீ அங்க இருந்து கிளம்பணும். புரியுதா? உன்கிட்ட என்ன சொல்றமோ அதை மட்டும் பண்ணு. உன்னோட மூளையெல்லாம் பயன்படுத்தாத. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எஸ் சார். சீக்கிரம் கிளம்பு. ஜெயின் சார். சீக்கிரமா வேலையை முடிங்க. சார் போதும் போதும், பண்ணது போதும், கிளம்புங்க. ஆனா சார் இது இனஃப். 11 மணிக்குள்ள ஸ்டேஷனுக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் முடிக்கணும். கிளம்புங்க.